பொதுவா எல்லா படங்கள்லயும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. பழைய படங்கள்ல அது அதிகமாவே இருக்கும். மறைமுகமா வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு காவலாளியா தான் எம்ஜிஆர் இந்த படத்துல நடிச்சிருப்பார். அதே போல எம்.என். நம்பியார் அவர்கள் அந்த கொலையாளியா நடிச்சிருப்பார். 2 பேருமே நடிப்புல ரொம்ப சளைச்சவங்களே கிடையாது. அந்த வகையில இந்த படத்திலையும் நம்பியார் தன்னோட வில்லத்தனமான கேரக்டரை ரொம்ப யதார்த்தமாவே செஞ்சிருப்பாருன்னே சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் சொல்லவே வேணாம். அவரோட ஹீரோயிசம் இந்த படம் முழுக்க அவ்வளோ நல்லா பேசப்பட்டிருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில கடைசியில 3 அண்ணன் தம்பிங்களும் ஒண்ணு சேர்றாங்க. அது எந்த இடத்துல தெரியுங்களா? இவங்க எப்படி பிரிஞ்சு போனாங்களோ, எந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பிரிஞ்சு போனாங்களோ, அதே ரயில்வே ஸ்டேஷன், அதே ரயில்வே ட்ராக்ல தான் அந்த கொலையாளி சிறைப்படுத்தப்பட்டு இவங்க 3 அண்ணன் தம்பிங்களும் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. 1975ல வெளியான இந்த படம் அப்போ 125 நாட்கள் சில்வர் ஜூப்ளி எல்லாம் கொண்டாடினதா சொல்லியிருக்காங்க. வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்கள் திரைக்கதை எழுதிய இந்த படத்துக்கு வாலி அவர்கள் பாடல்கள் எழுத எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருக்கார். இந்த படத்துல 2-3 பாடல்கள் ரொம்ப அருமையா பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ்.பி. பாலசுப்ரமணியம் இந்த நாளை நமதே அப்படிங்கிற பாட்டை அவர் தனியாவும் பாடியிருக்கார். 2 சகோதரர்கள் சேர்ந்து பாடும்போது திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கூட சேர்ந்து இணைஞ்சு பாடியிருக்கார். அது மட்டும் இல்லாம பி. சுசிலா அண்ட் ஜெயசுதாஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின பாடலும் ரொம்ப ஹிட் ஆயிருக்கு. பொதுவா ஹீரோ ஹீரோயின் ஒரு ஃபைட்டு ஒரு டான்ஸ் அப்படின்னு போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்துல அப்படி வந்துட்டு இருந்த திரைப்படங்களுக்கு நடுவுல பிரிஞ்சு போன சகோதரர்கள் ஒன்று சேர்வது, ஃபேமிலி சாங் இதெல்லாம் கொண்டு வந்த ஒரு முதல் படம் அப்படின்னு நாளை நமதே படத்தை சொல்லலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம்.